அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பெஸ்ட் பிளேயிங் 11 பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா நடத்துகிற ஒரு T20 லீக் தான் SA T20. அதில் லாஸ்ட் 2 சீசனாக வின் பண்ண ஒரே டீம் நம்மளோட சன்ரைசர்ஸ் தான். ஸோ இந்த சீசன் IPLலையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணுங்கிற வெறியோட தான் வருவாங்க. அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். SRHை பொறுத்த வரைக்கும் IPL 2024க்கான ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா மயங்க் அகர்வால் அண்ட் ட்ரேவிஸ் ஹெட். மோஸ்ட்லி ஹெட் அண்ட் மயங்க் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ட்ரேவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரே அவருக்கு ஒரு அற்புதமான சீசன் அமைஞ்சு, குறிப்பா ODI வேர்ல்டு கப் அவரோட எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த பீக்ல இருந்தாரு. ஸோ அதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்த ஒரே காரணத்தினால தான் IPLலையும் அவரை நல்ல பிரைஸுக்கு SRH எடுத்தாங்க. ஹெட் ஒரு அட்டாக்கிங் ஓபனர், ஃபீல்டிங்கும் எக்ஸலண்டா பண்றாரு. ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய கெப்பாபிலிட்டியும் ட்ரேவிஸ் ஹெட்டை இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்பின்னர்ஸை பெரிய அளவுக்கு விளையாட மாட்டாங்க. ஆனால் தலைவர் டிஃபரண்ட். ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் யாருக்குமே இறக்கம் காட்டுற மாதிரி தெரியல. நல்ல ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் இருக்கக்கூடிய பிளேயரா தான் தெரியுறாரு. SRHக்கு இதுதான் மிஸ் ஆச்சு. இப்போதைக்கு இதை கிளியரா ஃபைன் பண்ணி ஒரு அட்டாக்கிங் ஓப்பனர் எடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா அட்வான்டேஜ் தான். கேப்டனும் நம்ம கமின்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர் தான். ஸோ கண்டிப்பா ட்ரேவிஸ் ஹெட் பிளேயிங் 11ல இருப்பாருங்கிறது தான் என்னோட தாட். இன்னொரு ஓப்பனர் நம்ம மயங்க் அகர்வால். லாஸ்ட் சீசனே SRHல தான் இருக்கிறாரு. டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாலும் அவருக்கான அந்த பார்ட்னர்ஷிப் அமையவே இல்லை. இந்த சீசன் ஹெட் இருக்கிறதுனால கண்டிப்பா மயங்க் அகர்வால் அண்ட் ஹெட்டோட பார்ட்னர்ஷிப் ஒரு பெரிய ஓப்பனிங் பேராக மாறுங்கிறது என்னோட தாட். மயங்க் அகர்வாலும் பேட்ல பட்டுச்சுன்னா நல்ல அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர் தான். சப்போஸ் அப்படி படலன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ரொட்டேட் பண்ணி விளையாடுவார். மற்றபடி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. ஒரு நல்ல ஓப்பனிங் பேர் SRHக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆஸ் SRH ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஒன் டவுன் நம்மளோட ராகுல் திரிபாதி. ஸோ ராகுல் திரிபாதியும் ஒரு எக்ஸலன்ட் பிளேயர் தான். இவரை பத்தி எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு பெரிய KKR ஃபேன். எங்க டீம்ல இருக்கிறப்ப இனிஷியலா நிறைய விக்கெட்ஸ் போனாலும் ஃபேஸ் பண்ற முதல் பாலே 4 அடிக்கக்கூடிய ஒரு நல்ல கட்ஸ் உள்ள ஒரு நல்ல பிளேயர் தான் ராகுல் திரிபாதி. லாஸ்ட் 2 சீசன்ஸ் SRHக்கு பெரிய அளவுக்கு போகலனாலும் இவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் எக்ஸலண்டா இருந்துச்சு. நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். லாஸ்ட் KKRக்கு எதிரான மேட்ச்ல ஐ திங்க் 2022 சீசன் நினைக்கிறேன், வருண் சக்கரவர்த்தி எல்லாம் சும்மா அடிச்சு பேர்த்திருப்பாரு. நல்ல ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், ஃபீல்டிங்கும் எக்ஸலண்டா பண்ணுவாரு. 4th நம்மளோட லாஸ்ட் இயர் SRH கேப்டனான ஏடன் மார்க்ரம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த SRHல ஓப்பனர்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ண மாட்டாங்க. ராகுல் திரிபாதி அண்ட் ஏடன் மார்க்ரம் தான் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை SRHக்கு அமைப்பாங்க. என்னதான் கமின்ஸ் கேப்டனா இருந்தாலும் இவரை பிளேயிங் 11ல இருந்து வெளியே எடுக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு டீசன்ட் பிளேயராக SRHக்கு அமைஞ்சிட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி SA 20ல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அங்க கேப்டனா இருக்கிறவரு நம்மளோட ஏடன் மார்க்ரம் தான். ஸோ இப்படி நிறைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் சொல்லு ஏடன் மார்க்ரம் கண்டிப்பா பிளேயிங் 11ல இருப்பாரு. அண்ட் இவரும் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கு. மேபி சில பார்ட்னர்ஷிப்ஸை உடைக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் ஸ்பின்னர்ஸார முடியலனாலும் ஆஸ் ஒரு பார்ட் டைம் பவுலரா ஏடன் மார்க்ரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது என்னோட தாட். 5th நம்மளோட ஹென்ரி கிளாசன். லாஸ்ட் இயர் ஆக்ஷன்ல தான் இவரை பிக் பண்ணாங்க. இவருக்கு கடும் போட்டி இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 14 மேட்சஸ்ல 12 மேட்சஸ் விளையாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரோட ரன்ஸ் ஒட்டு மொத்தமா 400+ இருந்துச்சு, இன்க்ளூடிங் ஒரு செஞ்சுரி. SRHக்கு லாஸ்ட் சீசன் பெரிய ஃபெயிலியர் சீசனா அமைஞ்சாலும் நடந்த சில நல்ல விஷயங்கள்ல ஒரு விஷயம் கிளாசனை கண்டுபிடிச்சது தான். அண்ட் அவரும் அவரோட ஃபார்முக்கு வந்தது தான். 400+ ரன்ஸ் அடிச்சாரு. எல்லாமே ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கர ஹையா இருந்துச்சு. நல்ல அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், ஒரு விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ இப்படி நிறைய விதத்துல கிளாசன் SRHக்கு பெரிய அட்வான்டேஜாக தெரிகிறாரு. SRHக்கு இருந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்து லாஸ்ட் சீசன் சிலதை ஃபில் பண்ணாங்க, இந்த சீசன் சிலதை ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமா SRH இந்த சீசன்ல தெரிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆஸ் அ கேப்டனா பேட் கமின்ஸ் வேற கூட்டு வந்திருக்காங்க, ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். இப்படி நிறைய சேஞ்சஸ் SRHக்கு பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். 6th அப்துல் சமத். இவர் ஒரு இந்தியன் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். SRHக்கு ஒரு டைம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணாரு. பட் லாஸ்ட் சீசன் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் வரல. பட் இவர்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க SRH. அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாரா இந்த சீசன்ங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட தாட் படி இவரை நான் பிளேயிங் 11ல வச்சிருக்கேன். பட் சப்போஸ் டீமுக்கு தேவைப்பட்டா இவர் ஆஸ் எ இம்பாக்ட் பிளேயரா கூட ரோல் பிளே பண்ணுவாருங்கிற மாதிரி தோணுது. பட் என்னதான் நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 7th none other than பேட் கமின்ஸ்.
பேட்டியை நல்ல டீசன்ட் ப்ரைஸ் கொடுத்து எஸ்ஆர்ஹெச் எடுத்துட்டாங்க. அந்த ப்ரைஸுக்கு போகிறப்பவே தெரிஞ்சிருச்சு கமின்ஸை தான் அவங்க ஒரு கேப்டனாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பை தலைமையில தான் வின் பண்ணாங்க. இது மட்டும்தான் ரீசனாக இருக்கும். பட் இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தோம்னா, பேட் கமின்ஸ் இன்டர்நேஷனலில் புலியாக இருந்தாலும் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவர் எலி தான். ஒரு சில இன்னிங்ஸ் பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சிஎஸ்கேக்கு எதிராக நல்லா விளையாடினார் ஒரு மேட்ச்ல. மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருப்பாரு. பட் அதை தவிர பவுலிங்ல எந்த டீமுக்கு எதிராக பெரிய பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பட் நம்பி நிறைய பிரைஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுக்கு இவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 8th நம்மளோட ஸ்பின் ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர் ஒரு டீசன்ட் ஸ்பின்னர் தான். நிறைய ஸ்பின்னர்ஸால பவர் பிளேல டெலிவர் பண்ண முடியாது. அப்படி டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு சில பவுலர்ஸ்ல வாஷிங்டன் சுந்தரும் ஒருத்தர். இதை தவிர எக்ஸலன்ட் ஸ்பின்னர் வனிந்து ஹசரங்கா இருக்காப்ல. பட் ஃபாரின் ஸ்லாட்ஸ் காரணமாகத்தான் அவரை நம்மளால பிளேயிங் 11ல கூட்டு போக முடியல. ஏன்னா நம்மளே ஒரு ஃபேரா பார்த்துட்டோம் அப்படின்னா, பேட் கமின்ஸ், கிளாசன், ஏடன் மார்க்ரம், ஹெட் இந்த 4 பேர்த்துல ஒருத்தரை கூட உருவ முடியல. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு. ஸோ அந்த ஒரே காரணத்தினால மட்டுமே வனிந்து ஹசரங்காவை நம்மளால பிளேயிங் 11ல வைக்க முடியல. மேபி ஹெட்டை டிராப் பண்ணிட்டு அபிஷேக் சர்மாவை கொண்டு போனாங்க அப்படின்னா நம்ம ஹசரங்கா பிளேயிங் 11ல வருவார். சுந்தரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் இன்ஜுரியால ஸ்கிப் பண்ண அவரால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியாம போயிருச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல டீம் இந்தியாவுக்கும் எதுலையும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியல. பட் T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இவர் ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக பிக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது இவருக்குமே தெரியும். ஸோ ஈஸியா T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் பிடிக்கணும் அப்படின்னா இந்த சீசனை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் வித் த பால் அண்ட் வித் த பேட் எந்த அளவுக்கு கொடுக்காருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டீசெண்டாக கொடுத்தாரு அப்படின்னா T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஒரு பிளேஸ் இவருக்கு பார்சல். 9th காஷ்மீரி ஸ்பீட்ஸ்டர் உம்ரான் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலன்ட் ஃபாஸ்ட் பவுலர். 150 கிளாக் ஸ்பீடுங்கிறது இந்த மாதிரி தான் நம்ம ஆளு பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. பட் இதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பேஸ் ஜென்ரேட் பண்ண தெரிஞ்ச இவருக்கு எந்த இடத்துல பிட்ச் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கோட்டை விட்டுறாரு. இன்ஃபேக்ட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து அதை தான் இவருக்கும் சஜஸ்ட் பண்றாங்க. நேச்சுரலாவே உங்கள்கிட்ட நல்ல பேஸ் இருக்கு, அந்த லைன் அண்ட் லென்த்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலராக நீங்க தெரிவிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அதை மட்டும் இவர் கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னா உம்ரான் மாலிக் வேற மாதிரியான பவுலராக தெரிவாரு. 10th நம்ம நட்ராஜன். நட்டுவை பொறுத்த வரைக்கும் நட்டுன்னு யார்கர் வைக்கிறதுல பெரிய கிங்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட டெத் பவுலிங் இவரை நம்பி தான் இருக்குன்ட்டே ஓப்பனாவே சொல்லலாம். டீசன்ட் பேஸ் போட்டாலும் நல்ல பின் பாயிண்ட் யார்கர் போடக்கூடிய ஒரு இந்தியன் பவுலர், தமிழ்நாட்டு பவுலர். ஸோ இவர் மேல எஸ்ஆர்ஹெச்சுக்கு எப்போதுமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை இந்த சீசன் இவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாராங்கிறத நம்ம ஷுவராகவே பார்க்கணும். 11th ஸ்விங் கிங் புவனேஸ்வர் குமார். ரீசெண்ட் டைம்ஸ்ல டீம் இந்தியாவுக்கு விளையாடலைனாலும் புவனேஸ்வர் குமார் தான். இனிஷியலா பிக்சர்ஸ்லாம் கை கொடுத்துச்சுன்னா தலைவரை பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு பக்கா ஃபாஸ்ட் பவுலர். இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்ட்டு எல்லா ஸ்விங்குமே போடுவாரு. டெத்தில் நம்மளால இப்போதைக்கு பெரிய அளவுக்கு எஃபெக்டிவா இருந்த மாதிரி தெரியல. பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அது பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அதுக்கு தான் தமிழ்நாட்டு சிங்கத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இவரோட ரோல் என்னவா இருக்கும்னா, பவர் பிளேல டீசெண்டா போடணும். மிடில் ஆஃப் த ஓவர்ல 1 or 2 கொடுப்பாங்க. அதுல முடிஞ்ச அளவுக்கான பிரேக் த்ரூ கொடுத்தாரு அப்படின்னா அதுவே கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெரிய பாசிட்டிவா இருக்கும். அதை தான் அவங்க புவனேஸ்வர் குமார்ட்ட இருந்து எக்ஸ்பெக்டும் பண்றாங்க. லாஸ்ட் சீசன் எல்லா பிளேயர்ஸுமே பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் மிஞ்சினது டிசப்பாயின்மெண்ட் மட்டுமே. இந்த சீசன் ஒரு நல்ல ஸ்குவாடாக வந்திருக்காங்க. ஸோ இந்த பிளேயிங் 11 எக்ஸலண்டாக இருக்கு. எஸ்ஆர்ஹெச் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் பேட் கமின்ஸ் கீழே பண்றாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிளேயர்ஸோட டாமினன்ஸ் பக்காவாகவே இருக்கு. பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர்ன்ட்டு எல்லா பிளேஸுக்குமே பேக்கப் பிளேயர்ஸும் நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரைமரி பிளேயர்ஸும் நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜஸாக எதை பார்க்கப்படுதுன்னா, ஒரு வாஷி, நட்ராஜன், புவி 3 பேருமே இன்ஜுரியில இருந்து கம்பேக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதிக்கு 3 பேருமே நல்ல ஃபிட்னஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அது ஒரு பேக் ஃபயராக எஸ்ஆர்ஹெச்சுக்கு அமையக்கூடாது. அதுதான் என்னோட கன்சர்ன். ஸோ இந்த பிளேயிங் 11 முழுக்க நம்மளோட தாட்டு தான். ஸோ உங்களுக்கு வேற ஒரு கண்ணோட்டங்கள் இருக்கும். ஸோ உங்களோட பிளேயிங் 11 என்ன, இம்பாக்ட் பிளேயரா நீங்க யாரை எடுத்துட்டு போவீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.